Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல முறுக்கு ஹேண்டில்ல 3 டைப்ஸ் முறுக்கு ஹேண்டில நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து முறுக்கு ஹேண்டில்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து முறுக்கு ஹேண்டில் போடுறத ரொம்பவே விரும்புவாங்க. நானும் ஏற்கனவே முறுக்கு ஹேண்டில் டுட்டோரியல்லாம் நான் போட்டுருக்கேன். இந்த வீடியோல முறுக்கு ஹேண்டில்ல 3 விதமான முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து கிராஸ் கட் 7 கன் கூட. இந்த கூடை வந்து நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கூடையை. இந்த கூடை டுட்டோரியல் வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த வீடியோவோட எண்ட்ல இருக்கு, போய் பாருங்க. இப்போ வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து 3 விதமான முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கூடையில வந்து நம்ம எந்த இடத்துல ஹேண்டில் போடணுமோ அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 feet ஒயர் எடுத்துட்டு அதை வந்து ஈக்குவலா மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு இந்த 6 feet ஒயர் அப்படிங்கிறது வந்து இந்த ஹேண்டிலுக்கான லென்த் தான். நீங்கள் வந்து அதை எப்படி கணக்கு போடுறது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே சொருகிறதுக்கும் சேர்த்து நீங்கள் அளவு எடுத்துட்டு அதை வந்து 4 தடவை அதே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வருதோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டஃப் ஒயராக நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டஃப்கான ஒயர் தான். இது வந்து வேறு எதுக்கும் நாட்ஸ் போடலாம் யூஸ் ஆகாது. அதனால ஸ்டஃப்க்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நீங்கள் எடுத்துட்டால் போதும். அதில் வந்து 2 ஒயர்ஸ் நம்ம கட் பண்ணாதான் நம்ம ஒரு நாட்லேருந்து இன்னொரு நாட் விட்டு எடுக்கும்போது நமக்கு 4 ஒயராக கிடைக்கும். அதனால வந்து 6 feet நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம நாட் போடணும். அதனால அந்த இடத்துல நான் உள்ள சொருகி அடுத்த நாட் வழியாக வெளியே எடுக்கிறோம். இது வந்து 7 கன் கூட அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிராஸாக தான் வரும். நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 4 ஒயரையும் நம்ம வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். 4 ஒயரையும் நான் வந்து ஈக்குவலாக வச்சுருக்கேன். இனி வந்து போட ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒயர் கட் பண்ண எதுவும் தேவையில்லை, ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இந்த ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரையும் எடுத்து நம்ம எந்த இடத்துல நம்ம உள்ளே விடுறோமோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எந்த இடத்துல உள்ளே விட்டு எடுத்திருந்தோமோ அதே இடத்துல நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரையும் உள்ளே விட்டு எடுக்கணும். ஒரு 2-3 inches வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து நம்ம வச்சிடலாம். இனி வந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி லூப் செஞ்சுக்கணும். லூப் செஞ்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற இந்த ஒயரில் இந்த லூப் வழியாக இந்த ஒயரை வந்து இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற ஒயரை வந்து எடுக்கக்கூடாது. இப்போ இதை டைட் பண்ணிடலாம். இனி அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்டில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி லூப் செஞ்சுக்கிறோம். கொஞ்சம் பெரிதாகவே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற ஒயரை இதில் எடுத்துடணும். இவ்வளோதான் முறுக்கு ஹேண்டில். ரொம்ப ஈஸியானது, ஆனால் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இனி அடுத்து வந்து ரைட் ஹேண்டில் ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்துடணும். இனி அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் ஃபோல்டு பண்ணி லூப் செஞ்சுட்டு ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற ஒயரை நம்ம வெளியே எடுத்துடணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு முறுக்கு ஹேண்டில். இது சாதாரண முறுக்கு ஹேண்டில் தான். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காதவங்களுக்காக தான் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே தான் ஃபாலோ ஆகிட்டு வரும். ஒரு தடவை வந்து லெஃப்ட் ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு தடவை ரைட் ஹேண்டில் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். நிறைய பேர் வந்து திருப்பி வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டில் போடும்போது நான் எப்போவுமே இந்த மாதிரி நேர்வாக்கில் வச்சு தான் நான் போடுவேன். அதுதான் வந்து எனக்கு வசதியாக இருக்கும். நம்ம வந்து எப்படி வேணாலும் போடலாம், அது நம்ம சாய்ஸ் தான்.
நான் வந்து இந்த மாதிரி வச்சு போடும்போது தான் எனக்கு கேமராவில் காட்டுறதுக்கும் கிளியராக இருக்கும். அதனால் வந்து நான் எப்போதுமே இப்படி வச்சு தான் போடுவேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டாச்சு. இனி இதை வந்து உள்ளே சொருகலாம். இப்போ எந்த இடத்துல நம்ம சொருகணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து 3 ஒயரையும் ஒரு பக்கம் வந்து 2 ஒயரையும் நம்ம வந்து உள்ளே விடலாம். 3வது ஒயர் வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ வந்து எல்லா ஒயரையும் நான் வந்து உள்ளே சொருகிட்டேன். இனி வந்து இதை வந்து நாட் போட்டுடலாம். இதை வந்து நாட் போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து சொருகிடலாம். நம்ம நார்மலாக ஒயரை வந்து உள்ளே சொருகும் இல்லையா, அதே மாதிரியே இந்த ஒயரையெல்லாம் நம்ம உள்ளே சொருகிடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து அடுத்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடைக்கு இந்த 6 கலரில் முறுக்கு ஹேண்டில் போடலாம். இந்த 6 ஒயரும் 6 ஃபீட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து எந்த இடத்துல ஹேண்டில் போடணுமோ அந்த இடத்துல நம்ம உள்ளே சொருகிடலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஹேண்டில் போடணும். இந்த இடத்துல உள்ளே விட்டு நான் வந்து வெளியே எடுத்துட்றேன். வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து ஈக்குவலாக ஒயரை வச்சுக்கலாம். இப்போ இந்த 6 ஒயர்களையும் நான் வந்து ஈக்குவலாக வச்சுருக்கேன். இது வந்து ஆர்டர் எதுவும் மாறாமல் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒயிட்டு, ப்ளூ, மெஜந்தா கலர், அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன், அப்புறம் ஆரஞ்சு இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் தான் இந்த பக்கமும் இருக்குது. ஒயிட்டு, ப்ளூ, மெஜந்தா, ரெட்டு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது. இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒயிட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒயிட்டில் போடலாம். இப்போ வந்து இந்த ஒயிட் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க இந்த ஒயிட் ஒயரை எடுத்துட்டு நம்ம வந்து லூப் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லூப் ஷேப் வச்சுட்டு இடது பக்கம் இருக்கிற இந்த ஒயரை எல்லாம் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இதை வந்து டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வலது பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு வலது பக்கம் இருக்கிற ஒயரெல்லாம் இந்த பக்கம் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வந்து 5 நாட்ஸ் நம்ம போட்டு வரணும். இப்போ செகண்ட் முடிஞ்சு நெருக்கமாக நம்ம போட்டு வரணும். அப்போ தான் வந்து உள்ளே வச்சுருக்க ஒயர் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். அடுத்து வந்து தேர்ட் நாட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் நாட் போடலாம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் நாட்டு. இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து 6 ஒயர் வச்சு போடும்போது இந்த ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து 5 நாட்ஸு நான் போட்டேன். இனி அடுத்து என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து ப்ளூ கலர் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வலது பக்கம் இருந்து ஒயர் எடுத்து போட்டோம். இப்போ வந்து இனி வந்து நெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ வந்து இடது பக்கம் இருந்து நம்ம எடுத்து போடலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து இடது பக்கம் முடியுது. நம்ம வந்து இனி அடுத்து இருக்க அந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து போடலாம். நம்ம வந்து ஒயிட் வந்து வலது பக்கம் இருந்து நம்ம எடுத்து போட்டு வந்தோம். ப்ளூ வந்து நம்ம இடது பக்கம் இருந்து எடுத்து போட்டு வரலாம். இப்போ வந்து லூப் செஞ்சுட்டு இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த ஒயரை வந்து இந்த 6 ஒயரையும் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி 5 நாட்ஸ் நம்ம போட்டு வரணும். இப்போ வந்து 5 நாட்ஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து இந்த பக்கமாக வச்சிடலாம், வலது பக்கமாக வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம வந்து மெஜந்தா கலர் ஒயர் வந்து நம்ம போட போகிறோம். அதனால மெஜந்தா கலர் ஒயரை நம்ம வந்து வலது பக்கம் இருந்து எடுக்கலாம். வலது பக்கம் இருந்து எடுத்து இடது பக்கமாக நம்ம நாட் போட்டு வரலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இடது பக்கம் இருக்கிற ஒயரை நம்ம வந்து அதில் நாட் போடலாம். இதே மாதிரி நம்ம வந்து கலர்ஸ் வந்து கரெக்டான ஆர்டரில் நம்ம போட்டு வரணும். ஒயரையெல்லாம் உள்ளே வச்சு நம்ம போட்டு வரலாம்.
எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாமல் போட்டு வாங்க. இந்த மெஜந்தா கலரில் நம்ம வந்து 5 knots போடலாம். இப்போ வந்து இந்த மெஜந்தா கலர் வந்து நான் வந்து 5 knots போட்டேன். இப்போ இதை வந்து இடது பக்கமாக நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர். நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்து நம்ம வந்து போட்டு வரலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா ஒயரையும் நீங்கள் வந்து போட்டு வாங்க. இதே மாதிரி 6 கலரும் நீங்கள் போட்டு வாங்க. நீங்கள் வந்து 6 கலர் போட்ட பின்னாடி இதை வந்து அடுத்து வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் 6 கலர்லேயும் 1 times வந்து நான் போட்டிருக்கிறேன். ஒயிட்டு, ப்ளூ, மெஜந்தா, ரெட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன். இந்த 6 கலரில் நான் போட்டிருக்கேன். இனி வந்து அடுத்து வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இனி அடுத்து வந்து இடது பக்கம் ஃபஸ்ட் இருக்க ஒயரை எடுத்துக்கணும். அதை கவனிச்சுக்கோங்க. அது வந்து ஒயர் வந்து அதிகம் இருக்க ஒயரா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நம்ம வந்து வலது பக்கம் நாட் போடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் லூப் செஞ்சுட்டு இதுவும் அதே ஆர்டர்லேயே நீங்கள் போட்டு வரணும். ஆர்டர் வந்து மாற்றி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் போடணும், அதுக்கப்புறம் ப்ளூ போடணும். இப்படி கரெக்டான ஆர்டரில் நீங்கள் போட்டு வரணும். இதே போல் எல்லா கலர் ஒயரையும் நீங்கள் வந்து போட்டு வாங்க. நான் வந்து போட்ட பின்னாடி காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லா ஒயரையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். 2 சைடு இருக்கிற ஒயரையும் நான் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் இருந்த ஒயரில் வந்து 6 கலர்ஸும் இன்னொரு பக்கம் இருந்த ஒயரில் வந்து 6 கலர்ஸும் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து உள்ளே சொருகிடலாம். இப்போ எல்லா பக்கமுமே நமக்கு வந்து ஒயர் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. எந்த பக்கமும் அதிகமும் குறைவும் இல்லை. இனி வந்து உள்ளே சொருகிடலாம். இதை வந்து 6 ஒயரையும் நம்ம நார்மலாக நம்ம சொருகிற மாதிரியே உள்ளே சொருகி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட போட்டிங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். இனி அடுத்து 50-50 ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 50-50 ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 6 feet வந்து நான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். 6 feet வந்து நான் வந்து இந்த லென்த், இந்த ஹேண்டிலோட லென்த் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய கூடை அப்படின்னா இன்னும் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். 7 feet எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல ஹேண்டில் போடணுமோ அந்த இடத்துல உள்ளே சொருகிடலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஹேண்டில் போட போகிறேன். இந்த இடத்துல சொருகிட்டு நம்ம வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 ஒயரையும் நம்ம வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஈக்குவலாக வச்சுருக்கேன். இனி வந்து இந்த ஹேண்டிலுக்கு நான் வந்து பிங்க் கலர் ஒயரையும் ஒயிட் கலர் ஒயரையும் 13 feet நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு 2 ஒயரையும் கட் பண்ணி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சொருகின இடத்துலையே நம்ம வந்து இதையும் உள்ள சொருகி வெளியே எடுத்துடலாம். உள்ள சொருகி இந்த மாதிரி ஒரு 2-3 inches வந்து வெளியே விட்டுக்கலாம். இனி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒயிட் கலரில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஒயிட் கலரில் 2 ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து போடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கம் நம்ம போடணும். இது வந்து 2 ஒயர் நமக்கு சேர்ந்து வர்றதுனால இந்த ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி தான் நம்ம போட்டு வரணும். இதை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. இதே மாதிரி ஒரு 30 knots நீங்கள் வந்து போட்டுவாங்க. அதுக்கப்புறம் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 30 knots வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து மெஜந்தா கலர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது போடும்போது மெஜந்தா கலர் ஒயரை நம்ம வந்து மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இனி வந்து போட்டு வரலாம். இந்த மாதிரி கலரை மாற்றி மேலே வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டு வரலாம்.
இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டு வாங்க. இது வந்து சேம் மெத்தட் தான். நம்ம வந்து கலர் மட்டும் மாற்றி போட்டு வரணும். இது போடுறது ரொம்ப ஈஸி. 3 விதமான முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு விதமான ஹேண்டில் எல்லாம் நான் போட்டு காட்டணும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.